திருச்சிற்றம்பலம். யாரொருவர் மன ஒருநிலைப்பாட்டோட சிவபெருமானை வணங்கினவங்களுக்கு மட்டும் இல்லாமல் அவங்கள சார்ந்தவங்களுக்கும் சிவகதி கிடைக்கும் அப்படிங்கிறத சண்டேஸ்வர நாயனாருடைய வரலாறுலேருந்து தெரிஞ்சுக்கலாம். சண்டேஸ்வரருடைய அப்பாவான எச்சதத்தன் சண்டேஸ்வர நாயனார் சிவபூஜை செய்யும் பொழுது அந்த பால் கொடுத்த காலால் எட்டி உதச்சதுனால தான் சண்டேஸ்வர நாயனார் பக்கத்தில் இருந்த குச்சியை எடுத்து மழுவாயுதமாக நினச்சி அவங்க அப்பா காலில் வீசின உடனே அந்த குச்சி மழுவாக மாறி அவங்க அப்பா காலை வெட்டிடுச்சு. அவங்க அப்பா ரத்த வெள்ளத்தில் கடந்தாலும் சண்டேஸ்வர நாயனார் சிவபூஜையை செய்யறதை நிறுத்தாமல் செஞ்சதுனால சிவபெருமான் அவருக்கு காட்சி கொடுத்து சண்டேஸ்வரர் பதவியும் கொடுத்து கைலாயத்துக்கு கூட்டிகிட்டு போனார். சண்டேஸ்வரருடைய அப்பா சிவாபராதம் செஞ்சிருந்தாலும் ஈஸ்வர நாயனரை பெற்றதுனாலே அவங்க அப்பாவாகிய எச்சதத்தனுக்கும் அவங்க உறவினர்களுக்குமே சிவகதி கிடைச்சிது. அப்போ வீட்டில் முழுமனதோட சிவபெருமானை வணங்கினா சிவபெருமானோட அருள் அவங்களுக்கு மட்டும் இல்லை அவங்க சார்ந்தவங்களுக்கும் கிடைக்குங்கிறத சண்டேஸ்வர நாயனாருடைய வரலாறுலேருந்து தெரிஞ்சுக்கலாம்ல. திருச்சிற்றம்பலம்.